இட்ஸ் மை பர்த்டே. அன்றைக்கி நாங்கள் 2 டேஸாக செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷல். அது ஏங்கிறத நான் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பித்தோன்னா, என்னோடய பர்த்டே சண்டே 13/7, அதாவது ஜூலை மந்த் 13. ஸோ நாங்கள் ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலாகவே மாற்றிட்டாங்க. நாங்கள் முதல் நாள் ஃப்ரைடே நைட்டு ஒரு மூவி போயிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே மார்னிங்கே கிளம்பி, ப்ரீவியஸ் டேவே கிளம்பி நாங்கள் வந்து ஏலகிரி போகலான்ட்டு ஒரு பிளான். நாங்கள் இருக்கிறது சென்னை. ஸோ சென்னை டு ஏலகிரி ஒரு பிளான் போட்டோம். ஏன்னா நம்ம இங்கே லோக்கலில் சென்னையில் எல்லா இடமும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. ஏலகிரியும் போயிருக்கோம், பட் வி நீட் சம் ப்ரைவேட் ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஸோ ஆன் த வேல வந்து ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்டு, பிரியாணி சூப்பராக இருந்தது, ஸ்டார் பிரியாணி. அப்புறம் நாங்கள் ரூமுக்கு செக்இன் ஆகிட்டோம். ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ரிசார்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் போட்டிங் போனோம் அன்றைக்கி ஈவினிங்கே. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 4 o'clock தான் செக்இன் ஆனோம். ஸோ அதுக்கப்புறம் போட்டிங் வந்து 5:30 க்ளோஸ் பண்ணாங்க. போட்டிங் போய் அது மெமரபுளாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் டீஸ், அப்புறம் கேக் வந்து எனக்கு தெரியாமல் வாங்குறேன்னு என்னையே காரில் உட்கார வச்சுட்டு, அந்த ஃபண்டேரா இருக்கு இல்லையா, அந்த பேர்ட்ஸ் பார்க் ஏலகிரி, அவங்களோட கேக் ஷாப் தான் இது. ஆனால் ரொம்ப எம்மியாக இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் டின்னருக்கு ஒரு சின்ன கேப் இருந்தது. அதுக்குள்ளே நாங்கள் வாட்டர் பார்க் போயிருந்தோம். அங்கே இந்த வாட்டர் ஃபவுண்டைன் டான்ஸ் செம்மையாக இருந்தது. மியூசிக் போட்டுருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்டர் டான்ஸ் நம்ம நிறைய ஹில் ஸ்டேஷனில் பார்த்துருப்போம், பெங்களூரெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஏலகிரிலேயும் இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கேப் ஃபில்லிங் ஈவெண்ட்டுன்னு இதை சொல்லலாம். ஒரு காமாக, இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு கேப் இருக்குது அப்படின்னா we can go for that. அந்த மாதிரி தான். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் நீங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனீங்கன்னா ஒரு நல்ல ஈவெண்ட் இது. ஸோ இப்படி தான் இருந்தது. இது கலர்ஃபுல் லைட்ஸு, உங்களை உள்ளே உட்கார வச்சுருவாங்க, ஃபுல் லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே மட்டும் தான் லைட்ஸ், அந்த ஈவெண்ட் இருக்க இடத்துல மட்டும் தான் லைட்ஸ் ஆன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாட்டர் வந்து அந்த மியூசிக் தகுந்த மாதிரி போகும். அப்புறம் செல்ஃபி பாயிண்ட் நிறைய இருந்தது. நாங்களும் நிறைய ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு மெமரி க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி நைட்டே தூக்கம் வருதுன்ட்டு என் பொண்ணு தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? பர்த்டேக்கு நைட்டே அரேஞ்ச் பண்ணிட்டா. அதோட கண்டினியூஷன் பார்ட் 2 பார்க்கலாம். பாய்.